நீட் தீர்மானத்திற்கு எதிராக வெளிநடப்பு செய்தேன். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வினாத்தாள் கசிவு எங்க இல்ல. களை இருந்தா களைதை எடுக்கணுமே தவிர பயிரை எடுக்கக்கூடாது. மருத்துவத்துறை அமைச்சர் முதல்ல இந்த நீட் பத்தி ஒரு தீர்மானம் கொண்டாந்தாரு. நீட்டு அவசியம் இல்லை, நீட்டை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அந்த நீட் தீர்மானத்திற்கு எதிராக வெளிநடப்பு செய்தேன். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் நீட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா கூட ஒரு இப்பதான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பல்லடத்தில் ஒரே தமிழ் பள்ளியில் படித்தவங்க 10 பேர் அப்பியர் ஆகி 10 ஸ்டூடெண்ட்ஸும் நீட்ல என்டர் ஆயிருக்காங்க. அதே மாதிரி அந்த திருப்பூர் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்ல 141 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அறிவுஜீவிகள், தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். மற்ற ஸ்டேட்ல எல்லாம் நீட் இருக்கும்போது நம்ம குழந்தைகள் மேல நம்பிக்கை இல்லாம ஒரு நெகட்டிவ் உணர்வை அவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தக்கூடாது. எப்படி இப்போ கோச்சிங் சென்டர் நிறைய பணம் பண்றாங்கன்றாங்க. கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர் பண்ணலாம். கோச்சிங் சென்டர் பண்ணி ஒரு பார்ட் டைம்ல கோச்சிங் சென்டர் எல்லாம் பண்ணி அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அவங்களெல்லாம் நீட்ல வெற்றி பெற வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர எங்களுடைய மாணவர்களுக்கு அதுக்கெல்லாம் தயாரா இல்லை. அதனால நீட்டு வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்தியா பூராவே நீட்டை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் அது வேணாம்னா நம்ம குழந்தைகள் அதுக்கு தயாரா இல்லை. வி ஆர் வெரி நம்ம அவங்கள விட பின்தங்கி இருக்கிறோன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் சூழ்நிலையை நம்ம எதிர்மறை எண்ணத்தை நம்ம உருவாக்கிடக்கூடாது. வினாத்தாள் கசிவு நீங்க சொல்றது உண்மை. வினாத்தாள் கசிவு எங்க இல்ல. பழைய சரித்திரத்தை எடுத்துங்க. இந்த காங்கிரஸ் பீரியட்ல எத்தனை தடவை ஆயிருக்கு. அன்னைக்கு எல்லாம் யாரும் நம்ம ஒரு ஆட்சியில எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் போய் அவருடைய இவருடைய இந்திரா காந்தியுடைய அலுவலகத்துக்கும் அங்கே போய் ஒரு போராட்டம் நடத்தல. இது மோசமான வரலாறு. இட்ஸ் எ பேட் பிரசிடென்ட். அப்படி செய்யக்கூடாது. அந்த மாதிரி இப்ப கர்நாடகாவில் போன வாரத்தில் நடந்துச்சு, இப்ப ஜார்க்கண்ட்ல நடக்குது. அதனால அதெல்லாம் களையணும். அந்த மாதிரி நம்ம நீட்ல கசிவு ஏற்பட்டது சரின்னு நான் சொல்லல. அந்த மாதிரி கசிவு, அதாவது தவறு, களை இருந்தா களைதை எடுக்கணுமே தவிர பயிரை எடுக்கக்கூடாது. களையை எடுத்து அந்த பயிரை வளர்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதனால இந்த மாதிரி தவறுகள் இல்லைன்னு சொல்லல. தவறுகள் ஏற்படுது. இனி வருகின்ற காலத்தில் அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் வராத அளவுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.